ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் யார்? தாரா பாரதி. தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? தாரா பாரதி. கீழ்கண்டவற்றுள் எவை தாரா பாரதி இயற்றிய நூல் அல்ல? ஊர்வலம். தேசம் உடுத்திய நூலாடை என்று தாரா பாரதி குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். தமிழ்நாட்டில் காந்தி அருங்காட்சியகம் உள்ள இடம் எது? மதுரை. இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று பாரதியாரை காந்தியிடம் அறிமுகப்படுத்தியவர் யார்? ராஜாஜி. காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? திருக்குறள். காந்தியடிகள் உடையில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர்? மதுரை. காந்தியடிகள் யாரிடம் தமிழ் கற்க விரும்பினார்? உவேசா. வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? தாண்டவராயர். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. வேலு நாச்சியாரின் காலம் டேஸ் ஆகும்? 1730 to 1796. இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஸ் வகைப்படும்? 4. வ.உ.சி. யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டார்? பாரதியார். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? இடைச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். வ.உ.சி. அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த தினம் எது? 1906 அக்டோபர் 16. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர், செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற அடிகளை இயற்றியவர் யார்? தாயுமானவர். தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை. கூர் என்பதன் பொருள் மிகுதி. ஏவல் என்பதன் பொருள் தொண்டு. பராபரம் என்பதன் பொருள் மேலான பொருள். தாயுமானவர் யாரிடம் கணக்கராக பணிபுரிந்தார்? விஜய ரகுநாத சொக்கலிங்கர். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எது? தாயுமானவர் பாடல்கள். கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான். தீர்க்கதரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர்? புவியரசு. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்செகத்தினை அழித்திடுவோம் என்றவர்? பாரதியார். கோய் என்பதன் பொருள் பசு. முகி என்பதன் பொருள் முகம். மணிமேகலை யாரிடம் முதலில் பிச்சை ஏற்றாள்? ஆதிரை. உணவை அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியை பெற்றவள் யார்? மணிமேகலை. உபபாண்டவம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். கதாவிலாசம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர்? எஸ். ராமகிருஷ்ணன். தாவரங்களின் உரையாடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6. மரம் காடு என்பவை எதற்கு எடுத்துக்காட்டு ஆகும்? இடுகுறி பொது பெயர். மா கருவேலங்காடு என்பவை எதற்கு எடுத்துக்காட்டு ஆகும்? இடுகுறி சிறப்பு பெயர். வாழை என்பது எதற்கு எடுத்துக்காட்டு ஆகும்? இடுகுறி சிறப்பு பெயர். பறவை என்பது காரண பொது பெயர். வளையல் மரங்கொத்தி என்பவை எதற்கு எடுத்துக்காட்டு ஆகும்? காரண சிறப்பு பெயர். புத்தர் எந்த மன்னனின் யாகத்தில் ஆடுகள் பலியிடுவதை தடுத்தார்? பிம்பிசாரர். 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோம், தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா என்று பாடியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை எட்வின் அர்னால்ட் எந்த மொழியில் எழுதினார்? ஆங்கிலம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் நடைபயணம் மேற்கொண்டார்? 103. பசித்தோருக்கு உணவு வழங்க வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர்? வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றவர்? வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர்? அன்னை தெரசா. குழந்தைகளை பாதுகாப்போம் எனும் இயக்கத்தை தொடங்கியவர்? கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர்? கைலாஷ் சத்யார்த்தி.
அணி என்பதன் பொருள் அழகு. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. அதாவது 6th ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.